गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम्। राम राम। वेलकम टू भोजनालय तमिழ்। இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி இப்போ கோகுலாஷ்டமி வர போகுது। இந்த வருஷம் நம்ம கோகுலாஷ்டமிக்கு பண்ணக்கூடிய பக்ஷணங்கள் அந்த வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போறோம்। பக்ஷணங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பக்ஷணங்களுக்கு தேவையான மாவு நம்ம ஃபர்ஸ்ட் தயார் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோ தான் இது। ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க। நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா ரெகுலராக நம்ம வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்। நம்மளோட சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ப்ளஸ் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸுக்கு போடக்கூடிய எல்லா ரெசிபிஸுமே நம்ம போட்டுருக்கோம்। ஸோ எல்லாருமே நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க। இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்। ஸோ இந்த சீடை வெள்ளை சீடை உப்பு சீடை தட்டை நம்ம எது பண்ணுறதுனாலும் நமக்கு பதப்படுத்தின அரிசி மாவு தேவை। ஸோ அந்த அரிசி மாவு பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்துகிட்டு இருக்கேன்னா மாவு பச்சரிசின்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும்। ஸோ இந்த மாவு பச்சரிசி 1 கிலோ 45லேருந்து 50 ரூபாய் இருக்கும்। ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும்। இதில் பிசுக்கு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு பக்ஷணம் பண்ணினா சூப்பராக வரும்। ஸோ அதனால இந்த மாதிரி அரிசியாக மாவு பச்சரிசின்னு கிடைக்கும், அது மாதிரி வாங்கிக்கோங்க। நான் இப்போ ஒரு 8 டம்ளர் அரிசி எடுத்துட்டு இருக்கேன்। குத்து மதிப்பாக ஒரு 1.5லேருந்து 2 கிலோ இருக்கிற மாதிரி நான் எடுத்துட்டு இருக்கேன்। ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாவு மொத்தமாக பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தனித்தனியாக பக்ஷணம் பண்ணிக்கலாம்। ஸோ இந்த அரிசி என்ன பண்ண போகிறோம்னா நல்லா களைஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 ஹவர் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வேண்டாம், ஊற போட்டதுக்கு அப்புறமா அதை நல்லா வடிய வச்சு நிழல் உணத்தெல்லாம் காய வச்சிடணும்। அதில் லைட்டாக தான் ஈரம் இருக்கணும்। நான் அந்த பதம் உங்களுக்கு காமிக்கிறேன்। இதை ஊற வச்சுட்டு உங்களுக்கு காய வச்சுட்டு நான் காமிக்கிறேன்। இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா இந்த மாதிரி தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி காய போட்டிருக்கேன் பாருங்க। காயும் செஞ்சுருது। இதோட பதம் எப்படி இருக்கணும்னா இப்படி எடுத்துட்டு இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், விட்டா விட வரணும், இந்த அளவுக்கு ஈரம் இருந்தால் போதும்। ஈரம் இருக்கணுமே தவிர அதில் ஜலம் இருக்கக்கூடாது। ஸோ இதுதான் இந்த அரிசியை அரைக்கிறதுக்கான பக்குவம்। இப்போ இதை நல்லா மிக்சியில் நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணும்। பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன்। உங்களால் மிக்சியில் பொடி பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், அது அவளோட சௌரியம்। நான் சுவாமி நைவேத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால மிக்சியில் தான் அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன்। ஸோ அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களுக்கு மாவு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்। இப்போ நம்ம மாவை நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு। அதாவது களைஞ்சிட்டு காய வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவு ஈர மாவு நல்லா இந்த மாதிரி அரைச்சின்னு வந்தாச்சு। பார்த்தா பாருங்க, அரைச்சா நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இதில் ஈரம் இருக்கும்। ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பக்ஷணத்துக்கும் எப்படி வறுக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன்। ஃபஸ்ட்டு நம்ம உப்பு சீடைக்கு வறுத்துடலாம்। இப்போ உப்பு சீடைக்கு ஒரே 1 கப்பு நான் மாவு எடுத்துக்கிறேன்। இதுக்கு என்ன பதம் அப்படின்னா ரொம்ப சிகப்பாக வறுக்கக்கூடாது। இதுக்கு கோலம் போடுற பதத்துக்கு நம்ம வறுத்தா போகிறோம்। இந்த உப்பு சீடைக்கு வறுக்கிற இதே மாவையே நம்ம தட்டைக்கும் யூஸ் பண்ணலாம்। நான் வெள்ளை சீடை உப்பு சீடை தட்டை இது 3 தான் பண்ணலான் இருக்கேன்। ஸோ உப்பு சீடைக்கும் தட்டைக்கும் ஒரே மாதிரி பக்குவம் தான்। லைட்டாக இதை ஹீட்டு காமிச்சோன்னா போகிறோம்। கலர் ரொம்ப சிகப்பாக மாறாமல் கோலம் போடுற பதத்துக்கு நம்ம வறுத்தா போகிறோம்। இதை நான் வறுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்। இதை இப்போ நம்ம வறுத்துண்டாச்சு। இதோட பதம் என்னென்னா இப்போ நம்ம இதை எடுத்துட்டு இந்த மாதிரி கோலம் போட்டோம்னா கோலம் போட வரணும், இதுதான் இதோட பதம்। ஸோ இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துண்டா போகிறோம்। இந்த மாவையே நம்ம உப்பு சீடை தட்டை 2த்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்। ஸோ அவ்வளோதான்। இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு சலிச்சு எடுத்துக்கணும்। ஸோ உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ உப்பு சீடைக்கும் தட்டைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளந்துக்கோங்க। இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா 1 தடவைக்கு 2 தடவை சலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா பக்ஷணம் சூப்பராக வரும்। அவ்வளோதான், இது தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியதான்। நெக்ஸ்ட்டு உப்பு சீடைக்கு ஒரு கப்பு மாவு நான் இதில் போட்டுருக்கேன்। ஸோ உப்பு சீடைக்கு நல்லா செவக்கவே வறுக்கணும், அதோட கலர் நல்லாவே மாறி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம வறுக்கணும்।
இதையுமே வறுத்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சீடை சூப்பராக நமக்கு பண்ண வரும். ஸோ வெள்ளை சீடைக்கு சிகப்பாக வறுக்கணும், உப்பு சீடைக்கு லைட்டாக கலர் மாறி வெள்ளையாக இருக்கணும், ஆனால் கோலம் போடுற பதம். இதுதான் வந்து நமக்கு கணக்கு. ஸோ இந்த வெள்ளை சீடைக்கான மாவையும் நான் வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது வெள்ளை சீடைக்கு நம்ம வறுத்துட்டு இருக்கோம். நல்லா இது கலர் மாறி இது பாருங்க, இப்படி தள்ளினா இப்படி, இப்படி தள்ளினா இப்படி, ஈஸியாக அது இப்படி தள்ளினா ஈஸியாக தள்ள வரும். அதுதான் அதோட பதம். அது மாதிரி கலருமே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அது பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா ஒரு மாதிரி கோல்டன் ஷேடில் ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிருக்கும். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் வந்து எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் வந்து இப்போ இந்த மாவையும் இந்த பாருங்க, இது வந்து எவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குது, இந்த மாவையும் இதையும் பார்த்தேன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ வந்து உப்பு சீடைக்கு லைட்டாகவும் வெள்ளை சீடைக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்லையும் நம்ம வறுத்துக்கணும். சக்கச்சவேன்னு வறுக்க வேண்டாம், ஆனால் கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ இதையுமே நீங்கள் கோலம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இழுக்க வரும். இதுதான் இதோட பதம். இதையும் நம்ம சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஆறினதுக்கப்புறமா. இப்போது மாவெல்லாம் ஆறுற அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அழகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, மொத்தமாக நம்ம எல்லா பக்ஷணமுமே பண்ணுறதுக்கு உளுத்தம் மாவு நமக்கு தேவை. ஸோ அதுக்காக இந்த உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இதை என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி அதையும் சலிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் இதை வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு இதை கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்ம வறுத்தாச்சு. இதையும் நம்ம நைஸாக பொடி பண்ணிவிட்டு சலிச்சுட்டு எடுத்துன்னு வரப்போம். இப்போது உளுந்த மாவும் பொடி பண்ணி வந்தாச்சு, உளுந்து வறுத்தது. நம்ம உப்பு சீடைக்கான மாவு வறுத்துருந்தோம் இல்லையோ, அதையும் நல்லா ஆற வச்சு சலிச்சாச்சு. வெள்ளை சீடைக்கான மாவு அதையும் நல்லா ஆற வச்சு நம்ம சலிச்சாச்சு. ஸோ உளுத்தம்பருப்பு வறுத்து அதுவும் நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை நம்ம சலிச்சும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த கல் மண்ணும் நமக்கு இல்லாமல் கிளியரான மாவாக இருந்தது அப்படின்னா பக்ஷணம் எதுவுமே வந்து வெடிக்காது. ஸோ வந்து இதெல்லாம் தான் நம்மளுக்கு கோகுலாஷ்டமி பக்ஷணத்துக்கான ப்ரிப்பரேஷன். இந்த உப்பு சீடை மாவை வச்சு நம்ம தட்டையும் பண்ணலாம். ஸோ இது பாருங்கள், கொஞ்சம் வெளுப்பாக இருக்கும், இது கொஞ்சம் கலராக இருக்கும். வெள்ளை சீடை மாவு நம்ம கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வறுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌனில் வறுத்து பொடி பண்ணியிருக்கோம். ஸோ இதோடு நம்ம தேவையான அளவுக்கு வெண்ணெய், அப்புறம் வெள்ளை எள்ளு பண்ணுறதுக்கான எண்ணெய், இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பக்ஷணம் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ மாவு பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நாள் இந்த மாதிரி மாவு அரிசி கடைஞ்சி உணர்த்தி இந்த மாதிரி நான் சொன்ன ப்ராசஸில் மாவை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம பக்ஷணம் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு பக்ஷணமாக நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். தனித்தனி வீடியோவாக நான் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எல்லாருமே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து ஒவ்வொரு கோகுலாஷ்டமி ரெசிபீஸ்லையும் ஒவ்வொரு ரெசிபீஸாக நம்ம இனிமேல் பார்க்கலாம். தேங்க்யூ. ராம் ராம்.